கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே ஒருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 148 அதன் 14வது வசனம். தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லேலூயா என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய இரட்சிப்பை பெற்ற ஜனங்களாயிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் அதிகமாய் வலியுறுத்துகிறது. சகல அம்மிருக ஜீவன்களும் பறவை ஜாதிகளும் சகல மரம் செடி கொடிகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. அந்த துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற, துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தருடைய நாமம் உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. ஆனபடினாலே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த வேத பகுதி இன்னொன்றை கூட வலியுறுத்துகிறது. அவரை துதிக்கிற ஜனத்திற்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை துதிக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வெற்றியின் அல்லது ஒரு ஜெயத்தின் கொம்பை அங்கே கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். இங்கே கொம்பு என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதாக அங்கே நாம் காண முடிகிறது. தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க, தம்முடைய ஜனத்தை வழிநடத்த, தம்முடைய ஜனத்தை போஷிக்க, தம்முடைய ஜனத்தை காப்பாற்ற ஆண்டவர் இயேசு என்கிற விலையேறப்பட்ட கொம்பை நமக்காக முளைக்க பண்ணியிருக்கிறார், எழும்பு பண்ணியிருக்கிறார், அதை உயர்த்தியும் இருக்கிறார். இந்த நாட்களிலே இயேசு என்கிற அந்த ஜெய கொம்பாக இருக்கிற அந்த பரம தகப்பனை நம்முடைய வாழ்விலும் நாம் நிலைநிறுத்தி கொள்ளுவோம். யார் துதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய நாமம் உயர்ந்த நாமமாய் வெளிப்படும். இன்னும் யார் துதிக்கிறார்களோ அவர்களுக்காகவே இந்த ஜெயத்தின் கொம்பாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்து என்கிற ஜெயத்தின் கொம்பை நம்முடைய வாழ்விலே உயர்த்தி வைத்து கொள்ளுவோம். அவரை உயரமான அந்த மகிமையான ஸ்தானத்திலே நாம் துதித்து உயர்த்தி நம்முடைய வாழ்வில் அவரை தக்க வைத்து கொள்ளுவோம். அந்த நாமத்தை உடைய, அந்த ஜெயத்தை கொடுக்கிற நாமத்தை உடைய இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜெயத்தை நம்முடைய வாழ்விலும் அனுபவிக்க, நம்முடைய வாழ்விலும் அவருடைய அந்த நாமத்தின் மகிமையினால் உயர்ந்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவருக்கும் தயவு செய்யட்டும். கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற ஜனங்களுக்காக ஒரு கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொம்பினாலே உயர்வு, மேன்மையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் சுகமும் பலனும் காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தயை செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, ஆண்டவரே, உம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தி கொடுத்திருக்கிறீரப்பா. யார் உம்முடைய ஜனம்? எல்லா காலத்திலும் உம்மை துதித்து, உம்மை ஸ்தோத்தரித்து, உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் துதி பலிகளாலும் நன்றி பலிகளாலும் தன்னை இரட்சித்த தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனம்தான் உம்முடைய ஜனமாய் இருக்கிறது. அவர்களுக்கு வாழ்விலே இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நடுவிலே அவர்களுக்கு கொண்டாட்டம் உருவாகும்படியாய் கர்த்தர் ஒரு கொம்பையும் கொடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்து என்கிற கொம்பையும் கொடுத்திருக்கிறீர். அந்த கொம்பினாலே பர்வதங்களும் எதிர்த்து வருகிறவைகளும் முற்றி வீழ்த்தப்பட்டு அந்த கொண்டாட்டம் உண்டாக, மகிழ்ச்சி உண்டாக, விடுதலை உண்டாக, வெற்றி முழக்கம் உண்டாக கர்த்தர் தாமே நடத்துவீராக. இயேசு என்கிற அந்த இரட்சணிய கொம்பு எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து எங்கள் வாழ்வு கொண்டாட்டமாக மகிழ்ச்சிகரமானதாக அமைய கர்த்தர் உதவி செய்யும். அப்படி நீர் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.